குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 14. உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானமுதம் தான் எடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் போனேண்டி. இதுதாங்க அந்த பாடல். உச்சிக்கு கீழே ஊசி முனை வாசல் வழியாக மேல் தளத்துக்கு ஏறி வானவதம் உண்டு இடுப்பு கயிற்றை காயலூர் போகும் பாதையிலே வைத்து மறந்துவிட்டு வகை மோசம் போனேன் அப்படின்னு மேலோட்டமா சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்தா மனித உடம்பு 96 தத்துவங்களால் ஆனது. இந்த 96 தத்துவங்களும் முதுகெலும்பு தொடரில் உள்ள தண்டுவடம், அதாவது சுஷும்னா நாடி, இடை பிங்களை நரம்புகள், இவற்றால் முதுகெலும்பில் இயங்கும் 6 ஆதார தானங்கள் ஆகியவற்றோடு இணைந்து மூளையில் சங்கமிக்கின்றன. இவை எல்லாமும் 72,000 நரம்புகளோடு பொருந்தி செயல்படுகின்றன. மூளையை உச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித முதுகெலும்பு 33 துண்டு எலும்புகளால் ஆனது. இந்த முதுகெலும்பு தொடரின் அடிப்பகுதி இடுப்பின் அடிபாகத்தில் இருக்கு. முதுகெலும்பின் அடித்தொடக்கமான முதல் எலும்பு கொஞ்சம் வளைஞ்சு அதுல ஒரு சின்ன துவாரம் இருக்கும். இதை சுழிமுனை அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த துவாரத்தை தான் ஊசி முனை வாசல் அப்படின்னு ஆசிரியர் சொல்லி இருக்காரு. இந்த பகுதியில தான் இடைப்பிங்களை நரம்புகள் இணைந்து மூலாதாரம் அப்படிங்கிற முதல் ஆதாரத்தை தோற்றுவிக்கின்றன. இங்கதான் குண்டலினி அப்படிங்கிற அற்புத சக்தி உறங்கி கிடக்கும். பிராணாயாமங்களால இந்த சக்தி தூண்டப்பட்டு சுழுமுனை துவாரத்தின் வழியா முதுகெலும்புக்குள்ள புகுந்து ஆதார கமலங்களை தாண்டி புருவ மத்தியான ஆக்ஞா கமலத்தில் நிற்கின்ற போது அங்கே இருக்கும் அமிர்த கலை நரம்புகளை தூண்டி ஒரு வகையான ஜீவரசத்தை சுரக்கும். இப்படி குண்டலினி சக்தி மேலே ஏறுவதை மச்சுக்கு மேலேறி அப்படின்னும் அமிர்த கலை நரம்புகளில் சுரக்கும் ஜீவரசத்தை வானமுதம் தான் எடுத்து அப்படின்னும் பாடியிருக்காரு. இப்படி ஒரு நிலைமையில யோகிக்கு அதீதமான மௌனம் வரும். அவருடைய புலன்கள் செயல் மறக்கும், உடம்பும் தன்னை மறக்கும், மனம் எண்ணங்களை துறந்து நிலை பெறும். இப்படி குண்டலினி ஏறு வந்த தண்டுவடத்தை காயலூர் பாதை அப்படின்னு சொல்றாரு. காயம் அப்படிங்கிறது மனித உடம்பு தான். அதை காயல் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த காயத்துக்கு தலைநகரம் மூளைதான். மூளைக்கு பாதை தண்டுவடம் தான். அதனால இதை காயலூர் பாதை அப்படின்னு சொல்லி இருக்காரு. கச்சை வடம் அப்படிங்கிறது இடுப்புல கட்டக்கூடிய கயிறு. இதை கச்சை வடம்புரி அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதனால மூலாதாரத்தையும் இடை பிங்களைகளால் பிராணாயாமங்கள் செயல்படுறதையும் சொல்லி இருக்காரு. குண்டலினி சக்தி அமிர்த கலை நரம்புகள்ல வினைப்பட்டதால யோகி பெற்றுக்கொண்ட மௌன நிலையில் மனமும் புலன்களும் மறதி வயப்பட்டு யோகி தன்னை மறந்த பேரின்ப நிலையில் திளைக்கிறான். இந்த கருத்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காயலூர் பாதையிலே வைத்து மறந்து வகை மோசம் போனேன் அப்படின்னு தாழ்வா சொல்ற மாதிரி சொல்லி அதனுடைய பெருமையை சொல்றாரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 15வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.